பாருங்க. When a body slides down from rest along a smooth inclined plane making an angle of 30 degree with horizontal, it takes time 20 seconds. When the same body slides down from the rest along a rough inclined plane making same angle and through same distance, it takes time 20 p seconds, where p is some number greater than 1. The coefficient of friction between the body and the rough plane is அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்க்ளைன்டு பிளேன் இருக்கு. இந்த இன்க்ளைன்டு பிளேன்ல ஒரு பார்ட்டிகல் வந்து ஸ்லைட் ஆகுது. ஸோ நான் வந்து சும்மா ஒரு பிளாக் மாதிரி வச்சுக்கிறேன். ஒரு பிளாக் வந்து இங்க இருந்து இங்கே ஸ்லைட் ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதனுடைய ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. யா 30 டிகிரி வித் ஹரிசாண்டல். ரெஸ்ட்ல இருந்து பாடி ஸ்லைட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்க இனிஷியல் வெலாசிட்டி 0, இங்க இருந்து இது இங்க வர்றதுக்கு 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது அப்படின்றாங்க. ஓகே, 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது அப்படிங்கிறாங்க. இதே இன்க்ளைன்டு பிளேன், சேம் inclined plane 30 டிகிரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்மூத் கண்டிஷன். இதுல வந்து ஃப்ரிக்ஷனே கிடையாது. ஸ்மூத் கண்டிஷன்ல வர்றதுக்கு 20 செகண்ட் ஆகுது. இது வந்து ரஃப் பிளேன், அது வந்து ஸ்மூத் பிளேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத் பிளேன், இது வந்து ரஃப் பிளேன். இங்க இருந்து இங்க வர்றதுக்கு 20 ps செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஓகே, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 20 ps செகண்ட்ஸ் வந்து எடுக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னா இங்க நியூ இருக்கும்ல, இதுல நியூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த நியூ வந்து எப்படி ரிலேட் பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த 20 p சொன்னாங்க, அந்த டேர்ம் உள்ள இருக்கு. ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லை, நம்ம அப்படியே வச்சுட்டு தான் பண்ணணும். அதை வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ எனக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரெஸ்ட்ல இருந்து ஸ்லைட் ஆகுது, இங்க வரைக்கும் வருது. இதுவும் ரெஸ்ட்ல இருந்து ஸ்லைட் ஆகுது, இங்க வரைக்கும் வருது. ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணுது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ரெண்டோட டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி அதுல இருந்து நான் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து கண்டுபிடிச்சுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மூத் பிளேனுக்கான டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். நான் இது வேணா ஒரு கலர் வேணா மாத்தேன். இது ரஃப் அப்படிங்கிறதுனால இந்த ரஃப்புக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துருவோம். இதுக்கு ரெட் கலர். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஸ்மூத் பிளேனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறேன். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ½ AT ஸ்கொயர் அப்படிங்கிற ஈக்குவேஷன் எனக்கு தெரியும். எஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே யூ வந்து 0, ஏன்னா ரெஸ்ட்ல இருந்து கிளம்புது அப்படிங்கிறதுனால இது 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். பிளஸ் ½ இதனுடைய ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைடிங் பிளேன்ல ஆக்சலரேஷன் வந்து g sin தீட்டா. எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லாத போது எனக்கு g sin தீட்டா நியூ இஸ் ஈக்குவல் டு 0. இதுல வந்து g sin தீட்டா மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ ½ ஏக்கு பதிலா g sin தீட்டா டைம் வந்து 20 ஸ்கொயர். அதே இது இங்க பாத்தீங்கன்னா s இஸ் ஈக்குவல் டு ut பிளஸ் ½ AT ஸ்கொயர்ல வந்து u வந்து 0. ஸோ பிளஸ் ½ இங்க எனக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்க நியூ இருக்கு. அதனால இந்த இடத்துல வந்து g multiplied by sin theta minus mu cos theta அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதனால் இதனுடைய ஆக்சலரேஷன் ஃப்ரிக்ஷனோட சேர்த்துனா g sin theta மைனஸ் நியூ g cos theta அப்படின்னு சொல்லி இருக்கும். ஃப்ரிக்ஷன் இல்லாமனா வெறுமனையா g sin theta மட்டும்தான் வரும். ஸோ இந்த டேட்டா மட்டும் உங்களுக்கு தெரியணும். இது வந்து ஏற்கனவே இன்க்ளைன் பிளாக் சிஸ்டத்தில் எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறத தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. 20 p the whole square அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டையும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணணும். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ வந்து கிடைச்சிரும். ஈக்குவேட் பண்ணுவோம். இந்த சைடு இதை எடுத்து எழுதுவோம். ½ g sin theta 20 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இதை அப்படியே எடுத்து எழுதுங்க. ½ g sin theta minus nu g cos theta 20 square
பி ஸ்கொயர். இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆஃப் கேன்சல் பண்ணிக்கோங்க, ஜியும் கேன்சல் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜியை காமனாகவே வெளியே வச்சுக்கிடுவோம். ஜி உள்ள மல்டிப்ளை பண்ணாம வெளியே வச்சுக்கிடுவோம். ஜியும் கேன்சல் பண்ணிடலாம். 20 ஸ்கொயர் 20 ஸ்கொயர் இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறது மட்டும் எடுத்து எழுதுவோம். ரிமைனிங் என்ன இருக்கு? இங்கே வந்து சைன் தீட்டா மட்டும்தான் இருக்க போகுது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி ஸ்கொயர் சைன் தீட்டா மைனஸ் நியூ பி ஸ்கொயர் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த நியூ வந்து தனியாக எடுத்து எழுதுவோம். நியூ பி ஸ்கொயர் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் சைன் தீட்டா மைனஸ் இந்த சைன் தீட்டாவை இந்த சைட் கொண்டு சைன் தீட்டா. இப்போ நியூ இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் சைன் தீட்டா பை பி ஸ்கொயர் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா டிவைட் பை பி ஸ்கொயர் காஸ் தீட்டா. ஸோ இதில் பி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா வந்து டேன் தீட்டா அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேன் தீட்டா மைனஸ் இங்கேயும் ஒரு டேன் தீட்டா இருக்கு, டேன் தீட்டா பை பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி. ஸோ நியூ இஸ் ஈக்குவல் டு இந்த டேன் தீட்டாவை காமன் எடுத்துருவோம். 1 மைனஸ் 1 பை பி ஸ்கொயர் டேன் தீட்டா வந்து நம்மளுக்கு 30 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மைனஸ் 1 பை பி ஸ்கொயர் டேன் 30 அப்படிங்கிறது வந்து 1 பை √3. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகே, ஸோ சிம்பிள். அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் படி ஒன்று ஸ்மூத் பிளேனு, இன்னொன்று ரஃப் பிளேனு. இதுக்கான மேலேருந்து கீழே வரதுக்கான டைம் கொடுத்துட்டாங்க, இதுக்கான மேலேருந்து கீழே வரக்கூடிய டைம் வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ அது ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஈக்குவேட் பண்ணி நான் ஆன்சர் வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ இதில் நீங்கள் என்ன இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, ஸ்மூத் பிளேன்னா அதனுடைய ஆக்சலரேஷன் ஜி சைன் தீட்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். ரஃப் பிளேன்னா அதனுடைய ஆக்சலரேஷன் வந்து ஜி சைன் தீட்டா மைனஸ் நியூ காஸ் தீட்டா அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.